ஜனவரி நினைக்கிறேன் டெல்லி போனார் டிடிவி தினகரன், வந்த உடனே பேட்டி கொடுக்குறாரு. என்டிஏ கூட்டணியில் அதிமுக இணைய வேண்டும் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு. இணைய வேண்டும், ஒருவேளை நான் பிரச்சனையாக இருந்தால் நான் கூட விலகிக் கொள்கிறேன், தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செங்கோட்டையன் கையில் எடுக்கிறாங்க. அப்போதான் டிடிவி சொல்றாரு, அப்போ என்ன அது வரைக்கும் எடப்பாடி இதுக்கெல்லாம் ஒத்துக்கல. ஒருங்கிணைந்தனா டிடிவி தினகரனை அதிமுக இணைக்க வேண்டும், ஓபிஎஸ் சசிகலா இந்த மூணுத்துக்கு ஒத்துக்கல. அதுக்காக என்ன சொன்னார் தெரியுங்களா டிடிவி தினகரன், எடப்பாடி பாஜக வைக்கிற கோரிக்கைகளுக்கு இசைவு தெரிவிக்கவில்லை என்றால் அவர் அகற்றப்படுவார், எடப்பாடி அகற்றப்படுவார், வேறொருத்தர் தலைவர் ஆகிறார். கடைசியில் நேற்று யார் நடுரோட்டில் நின்னது? டிடிவி தினகரன் அப்பல்லோல படுத்திருந்தாரு. செங்கோட்டையன் அவர்கள் கோபியில தான் இருந்தாரு. எங்க இருந்தாருன்னு தெரியாது. எங்க இருந்தாரு? ஓபிஎஸ் சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் உட்கார்ந்தார். 10 நிமிஷத்தில் அழைத்தால் ஓடி வர தயாராக இருந்தார். சென்ட் ஆஃப்ல கூட ஓபிஎஸ்க்கு இடமில்லை. ஒன்று சொல்லட்டுங்களா, ஓபிஎஸ் சொன்ன வார்த்தை இது, பாஜகவை நம்பி நான் மோசம் போய்விட்டேன். நான் மட்டுமல்ல, டிடிவி நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் கூட்டணி என்று வைத்து 18.41 ஓட்டு சதவீதம் வாங்கினோம்ல, அது எங்களோட சேர்த்து தான். நாங்கள் 4.5 லட்சம் ஓட்டு வாங்கினோம். ஆமாம், டிடிவி 3.5 லட்சம் ஓட்டு 4.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். அதெல்லாம் சேர்த்து அந்த 18% இருக்குது. இதை வைத்துக்கொண்டு கடைசியில் எங்களை என்ன சொன்னீங்க, ரோட்டில் சென்ட் ஆஃப்ல கூட இல்லை. எனக்கு இந்த வருடம் நடந்த துரோகம் அடுத்த வருடம் இபிஎஸ்க்கு நடக்கும் என்று சொன்னவர் ஓபிஎஸ்.